காப்பீட்டுத் துறையில் 100 விழுக்காடு அந்நிய நேரடி முதலீடு மேற்கொள்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. இந்த மாற்றம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய காப்பீட்டு திட்டங்களையும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 2015 இந்திய காப்பீட்டுத் துறையில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் முதலீடு பண்ணணும் அப்படின்னா 26 விழுக்காடு வரைக்கும் தான் அவங்களால முதலீடு பண்ண முடியும். பெரும்பகுதியான ஷேர் அப்படின்றது இந்திய நிறுவனங்கள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது தான் மத்திய அரசுடைய கட்டுப்பாடாக இருந்தது. அதற்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அது அதிகரிக்கப்பட்டு வந்தது. இப்போ மத்திய அரசு ஒரு 100 விழுக்காடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஃபாரின் நிறுவனங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு இருந்தான தடையை நீக்கக்கூடிய விஷயமாக மாற்றியிருக்கு மத்திய அரசு. ஸோ இப்போ எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் காப்பீட்டு துறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று பப்ளிக் செக்டார், இன்னொன்று ப்ரைவேட், இன்னொன்று இந்த ஃபாரின் நிறுவனங்களோட கைகோர்த்து மேற்கொள்ளப்படக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு பார்த்தா எல்ஐசி, உள்நாட்டு தனியார் காப்பீடு நிறுவனம் அப்படின்னு பார்த்தா எஸ்பிஐ மாதிரி சொல்ல முடியும். வெளிநாட்டு நிறுவனத்தோடு இணைந்து காப்பீட்டு திட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா பஜாஜ் அலையன்ஸ், மேக்ஸ் லைஃப் போன்ற நிறுவனங்களை நம்ம சொல்ல முடியும். இப்போ மத்திய அரசுடைய புதிய திட்டம் வாயிலாக 100 விழுக்காடு வரைக்கும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே இந்தியாவில் முதலீடு பண்ண முடியும். தனியாக அவங்களால தொழில் தொடங்க முடியும். இப்போ இந்தியாவில் ஏறக்குறைய இந்த காப்பீட்டுத் துறையுடைய சந்தை மதிப்பு அப்படின்னு பார்த்தா 7லேருந்து 8 லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியாவில் 100 பேரில் 5 பேர்கிட்ட தான் இப்போ இன்சூரன்ஸ், ஏதாவது ஒரு வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் 95%, அதாவது 95 பேர்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் 95 விழுக்காட்டுக்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மார்க்கெட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்ககிட்ட இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதப்படுது. ஸோ இதனால தான் இந்த காப்பீட்டுத்துறை அப்படின்றது இந்தியாவில் வளர்ச்சியை நோக்கிய பயணமாக திட்டம் மதிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ காப்பீடு தொழிலை அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்தியா போன்ற மார்க்கெட்டுகளில் மற்ற நாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகளை தளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறதாக ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 100 விழுக்காடு அப்படின்றத அனுமதிச்சாச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காப்பீடு தொழில் அப்படின்றது நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரும். அதன் மூலமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரதன் மூலமாக இந்த காப்பீட்டு துறையை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் புதிய டெக்னாலஜி வரும். ஏஐ சார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெவ்வேறு விதமான கிளைம் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து அவங்களும் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் காப்பீட்டு திட்டங்கள்லேருந்து புதுவிதமான காப்பீடுகளை கொடுக்க முடியும், நிறைய ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ தெரிஞ்ச இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த 3 தான் பெரும்பாலான இன்சூரன்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் ஃபாரின் கம்பெனியில் விதவிதமான இன்சூரன்ஸ் அப்படின்றது தேவைக்கேற்ப அவங்களால கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஃபாரினில் நம்மளால் பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்திற்கு பெட் இன்சூரன்ஸ், உங்களுடைய வளர்ப்பு நாய்க்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான திட்டம் இன்சூரன்ஸில் இருக்குது. அது பேர் தான் பெட் இன்சூரன்ஸ். இன்னொன்று, உங்களுடைய வயதான காலத்தில் ஒரு 50-60 வருடங்களில் எனக்கு லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும், லாங் டேர்ம் கேர் வேணும். அப்படி பார்த்தா வீட்டில் எனக்கு ஒரு நீண்ட நாட்கள் தொடர்ச்சியாக எனக்கு சிகிச்சை தேவைப்படும், அதுக்கு நான் முன்கூட்டியே இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். ஆனால் வீட்டில் லாங் டேர்ம் கேர் இருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னா அது பற்றியான பெரிய அளவுக்கு பிளான் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி விதவிதமான டேர்ம் இன்சூரன்ஸ், விதவிதமான பெட் இன்சூரன்ஸ், லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இன்சூரன்ஸை கொடுக்க முடியும். இதுக்கு இந்த ஃபாரின் நிறுவனங்களால் முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் கிராமப்புற நகர்ப்புற மக்களுக்கு ஏற்ப இவங்களால் காப்பீடு திட்டத்தை வடிவமைக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. போட்டியின் காரணமாக ப்ரீமியமும் குறையும். ஏன்னா நிறைய உடனடியாக ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய வராங்க அப்படின்னா போட்டு ப்ரீமியம் குறைப்பாங்க. ஸோ இதன் காரணமாக மக்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும், முதலீடுகள் வருவதன் காரணமாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கு மறுபக்கம் இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்றது பெரும்பாலும் லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க. அதாவது மக்களுடைய நலன், மக்களுக்கு நம்ம காப்பீடு தரணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் பெரிய அளவுக்கு இருக்காது. முழுக்க ஒரு லாப நோக்கத்தோடு தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குது. சர்வதேச சூழலுக்கு ஏற்பதான் இந்த ஒட்டுமொத்த திட்டமும் இந்த காப்பீடு நிறுவனங்கள் செயல்படும். எனவே அவங்களுடைய பிரதானமான இலக்கு அப்படின்னு பார்த்தா லாபம் தான். உள்நாட்டில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான பீரியட் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக கவனமே செலுத்த மாட்டாங்க. ஒரு ஃபாரினில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு போர் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த இதுவும் உடனடியாக என்ன செய்யலாம், அவங்க தங்களுடைய ஷேரை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் அப்படின்றாங்க.
திடீர்னு விலை குறைப்பு செஞ்சு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது, புதுசாக ஒரு கம்பெனி வருது அப்படின்னா டக்குன்னு நாங்கள் ப்ரீமியம் வரும் 1000 ரூபாய்க்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல உள்ளூர் நிறுவனங்களை ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமைக்கு தள்ள முடியும், ஒரு கிரைசிஸில் தள்ளிட முடியும். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் கைப்பற்றின பிறகு அந்த காப்பீட்டு சந்தையில் ப்ரீமியமே இவங்க மோனோபோலி ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்ப்பதற்கு கண்காணிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒழுங்குபடுத்துறது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று சவாலான சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பகுதியில் ஆஸ்திரேலியாவில் ஒரு நகரத்தில் இன்னும் 5-10 வருஷத்தில் கடல் மட்டம் உயரும், ஒரு 5 லட்சம் வீடுகள் அப்படின்றது காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குது. ஒரு கிளைமேட் கிரைசிஸை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5 லட்சம் குடியிருப்புகளுக்கும் நான் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமா, நான் கொடுக்க மாட்டேன், ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவில் இன்சூரன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியால் முடிவெடுக்க முடியும். ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை ப்ரீமியம் நாங்கள் அதிகரிக்கும், பல மடங்கு அதிகரிக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு முன்னெச்சரிக்கையோட ப்ரீமியம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 5 லட்சம் குடியிருப்பு வாசிகளாலையும் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது அல்லது ப்ரீமியம் பல மடங்கு கட்டுற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படும். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்தால் அவங்களுடைய லாபம் தான் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே இந்தியாவுக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் கடந்த காலங்களில் வெவ்வேறு காலங்களில் இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு வயநாடு நிலச்சரிவாக இருக்கட்டும், உத்தராகண்டாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பெஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், ஏர் இந்திய விமான விபத்தாக இருக்கட்டும். இந்த விபத்து நடைபெற்ற உடனடியாக எல்ஐசி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் அப்புறம் தளர்வு கொடுக்குறோம், உடனடியாக நாங்கள் இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேம்ப் போட்டு எல்லா முயற்சிகளுமே இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள் பிரைவேட் கம்பெனிஸ் இதே மாதிரியான முயற்சிகள் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேளச்சேரியில் ஒருத்தர் தங்கியிருக்காரு, வேளச்சேரியில் நிறைய வெள்ளம் வருது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட ஒரு கிளைம் ஒரு பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு அண்டர் ரைட்டிங்கில் அவங்களால சொல்ல முடியும், இந்த இடத்துல எல்லாம் எங்களால் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவாக இருக்குது, வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணவோ அல்லது அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள், ப்ரீமியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் அவங்க பண்ண முடியும். ஆனால் எல்ஐசி இது எல்லாமே தனித்தனியாக அவங்கள கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. அப்படி பார்க்கும்போது ஸோ இதை கண்காணிப்பதற்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு தேவை. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மக்கள் பாதிக்காத வகையில் இந்த மாதிரியான இன்சூரன்ஸை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு.